எந்த ஃபேமிலினாலும் கடன் அப்படின்னா ஆண் மேல தான் வந்து விழுது. சில சமயம் மட்டும்தான் பெண்கள் வந்து கடனுக்கு போற நல்ல ஃபேமிலில. நல்ல அப்சர்வேஷன் இது. ஏன்னா பெருவாரியா கடனாளி அப்படின்னாலே இது ஆணா தான் இருக்கான். பட் மோஸ்ட்லி கடன் வந்து ஆண்கள் தான் சுமக்குறாங்க. போயிடுறோம். கடன் கடன் கடன்னு 95 நாள்லேருந்து கடன் தான். ஜென்ஸ் வந்து ஒரு கில்ட்குள்ளே எப்பயுமே இருக்க மாதிரி இருக்கு. லேடிஸ் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். அதில் சோர்வாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஈஸியாக சொல்லிடுவேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி என்னால் சமைக்க முடியாது. அவங்க வந்து இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது, நான் குழந்தை இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு சொன்னால் எனக்கும் தான் டயர்டாக இருக்குது, நான் பார்க்குறேன்ல. அந்த வீட்ல அலையிலிருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க. சோர்வாக படுக்கிறதுக்கு ஒரு சண்டேனா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட வெளியே போகலாம், வாங்க ஒரு நாள் தானே ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண. அந்த ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு இப்போ குறைஞ்சிட்டு வருது. வேலைன்றது வந்து ஆண்களுக்கு கட்டாயம், பெண்களுக்கு ஆப்ஷன். என்னால் முடிஞ்சா நான் வேலைக்கு போகலாம், என்னால் முடியாதுன்னா நான் முடியாது. ஆண்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன்னால் முடியுமோ முடியலையோ எல்லாம் வந்து செகண்ட். என்னடா லுக்கு போடா. ஆனால் வேலைக்கு போகணும், சம்பாரிச்சே ஆகணும். ஒரு ஆண் நான் வேலைக்கு போய் தான் குடும்பம் நடக்குமா? இந்த ஒரு வார்த்தை இந்த ஆம்பளை கேட்டுட்டாருன்னா ஒரு ஆம்பளையான்ற ஒரு கேள்வி முதல்ல வரும். ஆமா, அவசரப்பட்டு அப்படியெல்லாம் முடிவு பண்ணப்படாது. சாகர வரைக்கும் நம்ம சமயக்கட்டு தான் நமக்கு கதிங்கிற மாதிரி பொம்பளைக்கு டேக் அடிக்கிறோமோ, ஆண்களுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணமே, சம்பாரிச்சு கூட்டணும். எல்லாம் மாடர்ன் ஆயிட்டோம், சொசைட்டி மாறிடுச்சுன்னு அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் பெண்கள் சுலபமா உடைக்கிறாங்க. உடைக்கிறதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா நீ? அதே இதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்க. மென் சம்பந்தப்பட்ட ஸ்டீரியோ டைப்ஸை அவ்வளவு சுலபமா உடைக்க முடியல. இன்னமும் ஒரு ஆணால வண்டி ஓட்ட தெரியாது, எனக்கு டபுள்ஸ் எல்லாம் ஓட்ட தெரியாது, உங்க பொண்ணை வச்சு எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஈஸியா அவங்களால அந்த ஸ்டீரியோ டைப்ஸை உடைக்க முடியல இந்த மாடர்ன் சொசைட்டில கூட. இங்கெல்லாம் ஆண் பாவம்ப்பா, ரொம்ப நெருக்கடியில கஷ்டப்படுறான். சார், நான் ஒரு அட்வொகேட். ஒரு ஆணும் பெண்ணும் சமமா ஒரே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால் பெண்ணுக்கு இதுதான் அஃபென்ஸ், நடந்தா நீ கோர்ட்டுக்கு போகலாம்னு ஒரு அவுட்லெட் இருக்கு. ஆணுக்கு நடந்தா அது ட்ரோலிங் ஆகும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா எடுத்துட்டு வரியா, அது அஃபென்ஸே இல்லைன்னு சட்டமே பாரபட்சம் பாக்குது. ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியல சார். பிரெக்னென்ட் விமன் இப்போ நிறைய கேரிங் எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு வர மூட் ஸ்விங். ஆணும் வந்து அதுக்குள்ளே போகிறாங்க, அவங்களுக்கும் நிறைய அதில் மூட் ஸ்விங் இருக்குது. ஃபைனான்ஷியலாக அவங்க நிறைய ட்ரபிள் ஆகுறாங்க, ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்குது, நைட்டெல்லாம் முடிச்சு குழந்தைங்களும் பார்க்கணும். இது வந்து மென் வந்து அன்ஸ்போக்கனாக இருக்குது. சிறு புல்லில் உறங்கும் அழகோ தாங்கவில்லை. அவன் எவ்வளோ நல்ல பையனாக இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அவனுக்கு வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்றது ஃபர்ஸ்ட். அவன் வந்து அம்மாக்கு தேவையானது, அப்பாக்கு தேவையானது, ஃபேமிலிக்கு தேவையானது எல்லாமே பண்ணுவான். அவனுக்கு என்ன தேவைன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். எமோஷனல் சப்ரஷன்ல வந்து மென் வந்து இருக்காங்க. என்னால வந்து அது ஈஸியா புலம்பிட முடியும், அழுதிட முடியும். ஆனா அது மென்னால வந்து ஈஸியா புலம்பவோ அழுகவோ முடியாது. என்ன கட்டுறது வேணா ஆண்களா இருக்கலாம், வீடு ஃபுல்லாவே பெண்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் ஷிப்ல ஒர்க் பண்றாங்க. ஒரு 3 மந்த் ஷிப்ல இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. சின்ன சின்ன ஃபேமிலி பிரச்சனைகள், அந்த ப்ரெஷரையுமே நான் என் ஹஸ்பண்ட் மேல தான் போடுவேன். ஒர்க் பிளேஸ்ல நான் அவரை கூட இருந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஈவன் என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, அந்த கப்பல்ல இருந்த அத்தனை ஆம்பளைங்களுமே புயல் மழைன்னு பார்க்காம அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லயுமே, அந்த டஃபஸ்ட் வெதர்லயுமே ஃபேமிலிக்கு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குவாமே, தலைவலி எல்லாமே அங்க இருக்கு. ஆண் வந்து வளரும் போதே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணி வளர்ப்பாங்க. ஒரு மேரிட் லைஃப்குள்ள ரெஸ்பான்சிபிள் பர்சனா வளர்ந்துருவார் குழந்தைங்க முன்னாடி. ஒரு 45 வயசுக்கு மேல அவரால் சிலதை செய்ய முடியலன்னு சொல்ல முடியாது, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் இறங்கவும் முடியாது. கேட்கறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஒரு பையன் அப்படின்னா அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது அவங்களோட ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி மட்டும் தான் சார் இருக்கு. பிஃபோர் மேரேஜ் வந்து வீட்டில் இருந்தா தரதலையா சுத்துறான், வேலைக்கு போக மாட்டான், வீட்டிலே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க சார். பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. வர வருமானத்தை வச்சு அவன் வீட்டை சமாளிக்கிறது, இஎம்ஐ கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு வெட்டிங் டே கிஃப்ட் பண்ணல நான் அவங்க வற்புறுத்துறப்போ ஃபினான்ஸ் ப்ராப்ளமா ரொம்ப அந்த இடத்துல வந்து மன நெருக்கடியில இதாகிற மாதிரி இருக்கு. கிரவுட்ஸ், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஆமா ஆமா சரி, நல்ல கிரவுட். என் ஹஸ்பண்ட் வந்து மாதம் 30 நாளும் வேலைக்கு போகிறாங்க. அங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்து அந்த துளி கூட முகம் சுளிக்காம, அவருக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த ஒரு சந்தோஷமாகவே வந்து என்கிட்ட பேசுறது. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. குழந்தைகளை பார்க்க வேண்டும் கேட்குறாங்கன்னா பெண்களுக்கு தான் சாதகமா சட்டம் இருக்கு. எல்லாருக்கும் எமோஷனல்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே வலி வேதனைகள் இருக்கும். குழந்தைய பார்க்க முடியல, சட்டமும் அவங்களுக்கு துணை போறப்ப இவங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஒரு டைவர்ஸ் மாதிரியான இஷ்யூல யார் பாதுகாப்பால இருக்குன்னா பெரும்பாலும் ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கே விடுறது இல்ல. அங்க பாருங்க, ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கலாக நிறைய ஹார்டாக இருக்கிற வேலை வந்து இன்னமும் மென்னுக்கு தான் கொடுக்குறாங்க. ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ஸ் முக்கால்வாசி கிவன் ஒன்லி டு த மென். அதுலேயுமே வந்து விமெனுக்கு ஒரு கோட்டா இருக்குது. டி கம்பெனி ஆனாலும் இவ்வளோ வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஹேவ் டு கோ டு விமென்னு. அப்போது அவங்களுக்கு போட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது மென்னுக்கு. நான் ஒன்று சொல்லட்டுமா, ஆணுக்கு பெண்ணுக்கு சம்பளம் ஈக்குவலா இல்லை.
கிராமப்புறங்கள்ல பெண்கள் தான் சுய உதவி குழுக்கள் அப்படின்றது நிறைய இருக்கு. பெண்கள் தான் வந்து கடன் வாங்கினாங்க, அந்த குழுக்களை பெண்களே தான் நடத்தினாங்க. அவசரம். மகளிர் சுய உதவி குழுக்கள் அதிக கடன் வாங்குறது பெண்கள் ஒண்ணு. நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். ரெண்டாவது, நகை அடமான வச்சு கடன் வாங்குறதுல பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்கு. நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். மூணாவது, கந்து வட்டிக்கு அதிக பணம் வாங்குறாங்க. நானும் வேணாம்னு சொன்னேன். நான் வாங்கின கடனுக்கு பெண் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாரு? நான் தான். இந்த வட்டிக்கு வாங்குறது 1,50,000 அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஆண்கள் வந்து கல்வி கடனுக்கும் ஹோம் லோனுக்கும் வாங்குறது 50 லட்சம் 60 லட்சம் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அதிக கடன் தொகை ஆண்களுக்கு தான் இருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? லவ் மேரேஜ் கப்பலாக இருக்காங்க, தனியாக வாழ்கிறாங்க அப்படின்னா தான் வந்து ப்ரெக்னன்சிலேருந்து வேக்சின் ஆகட்டும், ஸ்கேன்ஸ் ஆகட்டும், ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் முதற்கொண்டு ஆண் தான் நிறையா வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏய் உன்னதான்டா. என்ன ஃபீலிங்கா? இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா ஃபீலிங். போடா. டே டு டே வந்து கிளினிக் கூட்டிகிட்டு வரவங்களே பார்த்தீங்கன்னா மென்னாக தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து ரொம்ப கன்சர்னோட என் குழந்தை வந்து ஃபீட் பண்ணும், என்னோட வைஃப் வந்து சரியில்லை, நீங்கள் வந்து கவுன்சிலிங் பண்ணுங்கள், டாக்டர் கிட்ட இதை வந்து சொல்கிறதே வந்து ஆண் தான். ஒரு மனுஷன் எவ்வளவுதான்யா கஷ்டப்படுறது? என்னோட உணர்வுகளை மதிச்சு அதுக்கு நீங்க என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை கொடுங்க. அதையே பாவமா பாக்குறீங்க. ஆனால் இப்போ ஆண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணியே ஆகணும். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நைட் அந்த குழந்தைய பார்த்துக்கல வச்சுக்கோங்களேன், நானே சண்டை போடுவேன். ஏன் என் குழந்தைய வந்து பார்த்துக்கல, நைட்டு தான் வரீங்க அப்படின்னு நம்மளே சண்டை போடுவோம் இல்லையா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இப்போ நம்மளோட அப்பா வந்து என்ன பண்ணிருப்பாரு, குழந்தைய எப்பயாச்சும் ஒரு நாள் தான் பார்த்திருப்பாரு. ஆனா இப்போ ஓரளவு ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்றாங்கல்ல. அவருக்கு வந்து அதுக்கான அங்கீகாரம் கொடுங்க. ஒரு பேறு காலத்துக்கான விடுமுறை பெண்களுக்கு இருக்கா? இருக்கு. அது ஒரு சமூக அங்கீகாரம். கண்டிப்பா. என்னடா பண்ண போற? பொறுத்திருந்து வா. போறேன் பாரு குண்டா. அப்படி ஆணுக்கான விடுமுறை என்ன இருக்கு? பெட்டர்னல் லீவ்ன்றது இருக்கு. எத்தனை பேருக்கு இருக்கு? பெண்ணுடைய நெருக்கடியை பேசின உடனே நமக்கு என்ன இங்க நடக்குது? பேசி தான் இப்ப ஆண்கள் வந்து இந்த வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. ஆண் நெருக்கடியை சந்திக்கிறாங்கறதை என்டாஸ் பண்ணாதானே அவனுக்கான சப்போர்ட் சிஸ்டத்தை கொண்டு வர முடியும். என்ன சப்போர்ட் சிஸ்டம் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? அவனுக்கு ஒரு 3 மாசம் லீவ் கொடுத்து பொண்டாட்டியை கவனிச்சுக்கப்பான்னு ஒரு பாலிசி வரும். இப்ப தெரியுதா அவனை எதுக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னு? எல்லாம் டெக்னாலஜி அந்த மாதிரி வரலாம், அது வந்து வெல்கம் தான். பிரச்சனையை நீங்கள் பேசினால்தான் பாலிசியை கொண்டு வர முடியும், அல்லது சோஷியல் டிபேட்டை கொண்டு வர முடியும். அது பெண்ணுக்கு நல்லது தானே? ஐயா தலைவரே, இது என்ன சின்ன பொளத்தனமான தீர்ப்பா? அவருக்கு தெரியும் சார், அவருக்கு பெண் பிள்ளைகள் இருக்கு, ஒரு ஆண் பிள்ளை இருக்குங்கிறது. அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கலன்னு சொல்றாரு. அவர் பாவம் என் பையன் மேல சுமத்துவன்றது கரெக்ட் இல்லையா? பெரியப்பா, உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. அப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆண் மேல மட்டும் தான் சொல்றீங்க. அம்மாவோ வீட்ல இருக்கிறவங்க யாருமே இல்ல. மோஸ்ட்லி கடனுக்காக தான் உயிர் இழக்கிறாங்க ஆண்கள். அப்படி இறந்துட்டு போன பிறகு ஒத்த ஆளா பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு அந்த மனைவிகளாக பெண்கள் தானே அந்த கடன் அடைக்கிறாங்க. நாலேஜ் மேடம், அது கண்டிப்பா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்றேன். கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஹவுசிங் லோன் அவங்க சொன்னாங்க இல்லையா, 60 lakhs or 70 lakhs போடுறோம்னா நாங்க 2 பேருமே ஒர்க்கிங்கா இருப்போம். ஸோ ஈக்குவலி பேலன்ஸ் பண்றதுக்கு அதை வச்சு தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ஜுவல்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ண ரெடியா தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் எனக்கும் இருக்கு. தெரிஞ்சுக்கணும், இதுவல்லவா லட்சியம். இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடோட வீட்டிலிருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லு. எத்தனை பெண்கள் உங்கள் கல்லூரி தோழிகளிடம் கைமாத்து வாங்கியிருக்கீங்க? ஆணை கேளுங்க, கிட்டத்தட்ட பூரா பேர் மட்டும். பிளானிங் இருக்கும்னு சொல்றேன் சார். இப்போ எனக்கும் தெரியும் இஎம்ஐ வரும்ன்றது, பட் பிளானிங் எனக்கு இருக்கும். அவங்களுக்கு இல்லாதனால தான் அவங்க அந்த கடன்ற விஷயத்துக்கே போவாங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், கடன் வாங்கலாமா கூடாதா? ஃபேமிலி அவங்க மேல போட்ட ப்ரெஷர்ல வாங்க தான் செய்யறாங்க. ஆனால அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ண முடியல. ஆண்களே விரும்பல, அது அவனுக்கு ஒரு அதிகாரம். பிரச்சனைன்னு வருதுன்னா நம்ம அப்பா நம்ம தாத்தாலாம் அதை எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிப்பாங்க. உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நீ ஒரு ஆம்பளை, நீ அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்பாக்கும் தாத்தாக்கும் கொடுத்த அந்த அளவுக்கு அத்தாரிட்டி இப்போ நம்ம கொடுக்கறது இல்லை. இந்த காலத்து ஆண்கள் அவங்க இண்டிபெண்டா அவங்களே ஹேண்டில் பண்ணாங்க. பொண்ணு போய் நீ வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்கல. இன்னைக்கு வந்து அவன் சப்போர்ட் பண்ணி கேட்கறான்ல. இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்துறது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். ஒரு ஆண் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆனா என்ன கண்ட்ரோல் பண்ண கூடாது. என் அப்பாவும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணாரு, ஆனா என் அப்பா என்ன அதிகமா கண்ட்ரோலும் பண்ணாரு. கணவர் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அந்த பவர் உங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன கண்ட்ரோல் பண்ணாத நான் சொல்றேன். எப்படின்னா நீ பவர்ஃபுல்லா இருக்கணும், ஆனா அந்த பவரை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நீங்க இப்போ வந்து ஆண்கள் மட்டுமே பவரா இருக்கணும், பெண்கள் அடங்கி போகணும் இல்ல. அந்த பாராடாக்ஸ்க்குள்ள ஆண்களை போடக்கூடாதுன்னு சொல்றேன். ஆண்களுக்கு ஒரு எம்பவர்ட் விமன் கூட எப்படி கோலிவ் பண்ணணுங்கிறதோ, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதோ யாருமே பிராக்டிஸ் கொடுக்கறது இல்ல. அந்த ஃபேஸ் வந்து ஆண்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. சூப்பர். என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்ல நிறைய விமன் எடுக்கிறாங்க. ஆக்சுவலா விமனை வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வரணும், அவங்களை சப்போர்ட் பண்ணணும், பாலிசி மூலமா எடுக்கிற ஒரு குட் மூவ். அது ஒரு விமனா நான் வந்து ஆதரிக்கிறேன். ஐ அம் ஹாப்பி அபவுட் இட். இந்த
அதர் சைட் விமனை வந்து எம்ப்ளாய்மெண்ட்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகப்படுத்துறது இல்ல, விமனோட பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்துறாங்க. அப்ப என்ன ஆகுது, நிறைய மென் வந்து அன்எம்ப்ளாய்ட் ஆகுறாங்க. மாசம் வேலை இல்லாம இருந்தா நசிங் பத்ததாலே கிடையாது. அன்எம்ப்ளாய்டா இருக்க மென்னை கல்யாணம் பண்ணிக்க எந்த ஒரு பொண்ணுமே ரெடியா இல்ல. இன்னைக்கு இருக்க நெருக்கடியில் அவனுக்கு வேலை கிடைக்கல, ஏதோ 20,000 ரூபாய் சம்பளம், அவனுக்கு பொண்ணு கொடுப்போம், இங்கே கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. காம்படிஷன் ஹெவியா இருக்கு சார், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க தான் இது பண்ணணும். இப்போ நீங்க என்ன யாரை தேடுறீங்க? பவர்ஃபுல்லான ஒரு ஆணை தான் தேடுறீங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.